ஹாய் ஆல், இன்றைக்கி வந்துட்டு அரசு பொதுத் தேர்வு ஏப்ரல் 24 5 மார்க்கில் 35 சம் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? -9, 2, 8, -8, 4, -4, 2, 2 மற்றும் 1, -3 ஆகிய புள்ளிகளை முனைகளாக கொண்ட நாற்கரத்தின் பரப்பை காண்க. முனைகளாக கொண்ட அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம டயக்ராம் பண்ணிவிட்டு அதிலிருந்து பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு நாற்கரத்தோட பரப்பு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா தெரிஞ்சு. இப்போ வந்துட்டு -9, 2ங்களா, -2வா? அப்போ -9 எங்கே இருக்குது? எக்ஸில் 2 இங்கே. அப்போது -9, -2 ஓகேங்களா. அடுத்தது -8, -4ஆ? -8 எங்கே இருக்குது? இது நேரு. -4 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது ஓகேங்களா. அப்போது -8, -4. நெக்ஸ்ட்டு 2, 2 x axis 2 y axisல 2. அப்போ 2, 2, 2. நெக்ஸ்ட்டு 1, -3 y axisல 1 x axisல -3. அப்போ 1, -3. ஜஸ்ட் இதில் ஜாயின் பண்ண போதும் ஓகேங்களா. இது வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நேம் கொடுக்கணும் A, B, C, D. அப்போ நமக்கு 4 பாயிண்ட்ஸ் கிடச்சிருச்சு. இதை வந்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு A பாயிண்ட் என்ன, B பாயிண்ட் என்ன, C பாயிண்ட் என்ன நோட் பண்ணிக்கலாம். A வந்துட்டு -9, -2. B வந்துட்டு -8, -4. C பாயிண்ட் C வந்துட்டு 1, X மெத்தட் தான் 1, -3. D வந்துட்டு 2, 2. இப்போ ஆர்டராக எழுதிக்கணும். அப்படியே இருக்கிற பாயிண்ட்ஸ் வச்சு போட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக வந்துட்டு நாற்கரத்தின் பரப்பு வராது. நம்ம டயக்ராம் பண்ணி போட்டால் மட்டும்தான் அந்த A பாயிண்ட், C பாயிண்ட், D பாயிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்கிற வந்துட்டு லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் அதை Dன்னு எடுத்திங்கன்னா கரெக்டாக வராது ஓகேங்களா. ஃபஸ்ட்டு டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. அப்போது நாற்கரத்தின் பரப்பு. நாற்கரத்தினோட பரப்புக்கு ஃபார்முலா என்ன? 1/2 x1 y1 x2 y2 x3 y3 x4 y4 ரிமைனிங் x1 y1 சதுர அலகுகள் ஓகேங்களா. அப்போ இந்த x1 y1 வேல்யூ நம்ம இங்கேருந்து அப்படியே டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x2 y2 x3 y3 x4 y4 ஓகேங்களா. அப்போது 1/2 x1 என்ன? -9 -2 -8 -4 1 -3 2 2 -9 -2 சதுர அலகுகள் ஓகேங்களா. அப்போ ஜஸ்ட்டு நம்ம இதை வந்துட்டு எப்படி ஃபஸ்ட்டு டவுன்வேர்ட்ஸில் கீழ் நோக்கி எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு பெருக்க போகிறோம். மைனஸ் போட்டு மேல் நோக்கி ஓகேங்களா. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 9 4 36 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 8 3 24 இங்கே ப்ளஸ் தான் 2 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -4 ஓகேங்களா. மைனஸ் இப்போ மேல் நோக்கி மைனஸ் ஆஃப் இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 16. நெக்ஸ்ட்டு -1 4 -6 -18 ஓகேங்களா. அப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணால் முடிஞ்சு. இதனால் கேன்சல் ஆகிடுது. இங்கே இப்போ 20 இருக்குமா? 20 2 8 2 1 5 மைனஸ் இங்கே என்ன இருக்குது? -10 -28 -28ல் 16 போயிடுச்சுன்னா -28ல் ப்ளஸ் 16 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 2 ஒன்றில் அனுப்பிச்சுன்னா 1 -12 ஓகேங்களா. அப்போ 1/2 58 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12 10 ரிமைனிங் 1 70. அப்போ 1/2 70. இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா 35
சதுர அலகுகள். அவ்வளோதான். ஜஸ்ட்டு இந்த டயக்ராம் வரைஞ்சிங்கன்னா ஜஸ்ட்டு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நாற்கரத்தின் பரப்பு வந்துட்டு கிடைச்சிரும். ஓகேங்களா? டயக்ராம் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டால் போதும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 36வது சம்மு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ ஆஃப் -4,2 மற்றும் பி ஆஃப் 6,-4 என்ற புள்ளிகளை இணைக்கும் மைய குத்துக்கோட்டின் சமன்பாட்டை காண்க. மைய குத்துக்கோட்டின் சமன்பாட்டை காண்கிறேன். ஒன்றும் இல்லை, ஏபிங்கிற பாயிண்ட் கொடுத்துருக்காங்களா. ஏ வந்துட்டு என்ன, -4,2, பி வந்துட்டு 6,-4, இது பி. இதனுடைய மைய குத்துக்கோடு இருக்குங்களா, இதுதான குத்துக்கோடு. இதனுடைய சமன்பாட்டை வந்துட்டு நம்ம கேட்குறாங்க. இதை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்துட்டு நம்ம நேம் கொடுக்கலாம், டின்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ மைய குத்துக்கோடு கண்டுபிடிக்கணும். நம்ம சிடியினுடைய சமன்பாட்டை தான் பார்க்கணும். இப்போ வந்துட்டு சமன்பாடுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னா, ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் வந்துட்டு நடுப்புள்ளி என்ன டி வந்துட்டு ஃபைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதனுடைய சாய்வு கண்டுபிடிச்சி அதிலிருந்து மையக்குத்துக்கோட்டினுடைய சாய்வை கண்டுபிடிக்கிறோம். அதை வந்துட்டு ஜஸ்ட்டு நம்ம வந்துட்டு சமன்பாடு ஃபார்முலா y - y1 x - x2 m × x - x1 அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு மையக்குத்துக்கோட்டினுடைய சமன்பாடு ஈஸியாக கிடச்சிரும். ஓகே, தீர்க்கலாங்களா? தீர்வு கொஸ்டின் பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு திங்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ வந்துட்டு -4,2, பி வந்துட்டு 6,-4. ஓகேங்களா? அப்போ நடுப்புள்ளி m of x, y. ஓகேங்களா? இப்போ நடுப்புள்ளி ஃபைண்ட் பண்ணுறோம். நடுப்புள்ளி வந்துட்டு x, yயில் இது x1 y1 எடுத்துக்கிறோம், இது x2 y2 எடுத்துக்கிறோம். ஃபார்முலா என்ன, x1 + x2 / 2, y1 + y2 / 2. ஓகேங்களா? அப்போ ஏபியினுடைய நடுப்புள்ளி என்ன, டி. அதை நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம். இப்போ ஏபியின் நடுப்புள்ளி டி. அப்போ நம்ம வந்துட்டு இந்த வேல்யூஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு டியோட வேல்யூ கிடச்சிருங்களா. அப்போ டி = x1 என்ன, -4, x2 வந்துட்டு +6 / 2, y1 2 +-4. ஓகேங்களா? அப்போது 2/2 இங்கே -2ங்களா. அப்போ -2/2 சால்வ் பண்ணால் அங்கே 1, இங்கே -1. அப்போ டியோட நடுப்புள்ளியோட வேல்யூ 1, -1 நமக்கு கிடச்சிருச்சுங்களா. இப்போ ஏபியின் சாய்வு இப்போ வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, ஏபியினுடைய சாய்வு, ஏபியின் சாய்வு இதை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சாய்வு வந்துட்டு நம்ம வந்து பர்பெண்டிகுலராக இருந்தால் என்ன ஃபார்முலா நமக்கு தெரியுங்களா. இப்போது ஏபியும் சிடியும் வந்துட்டு குத்துக்கோடுகள்னு சொல்லிட்டோம். அப்போ வந்துட்டு m1 × m2 = -1 அந்த ஃபார்முலா இது பண்ணலாங்களா. அப்போ நம்ம ஒரு வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ m1 ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஏபியினுடைய சாய்வு வந்துட்டு ஃபைண்ட் பண்ணுறோம். சாய்வுக்கான ஃபார்முலா என்ன, m1 கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? y2 - y1 / x2 - x1. ஓகேங்களா? இப்போ கொடுத்துருக்கிற பாயிண்டில் ஓகே. இப்போ ஏபியின் சாய்வு வந்து m1 எடுத்துக்கிறோம், y2 - y1 x2 - x2ங்களா. அப்போது y2ஓட வேல்யூ என்ன, இங்கே பாருங்கள், y2 வந்துட்டு -4, இங்கே x2 வந்துட்டு 2, அப்போ இங்கே ஃபார்முலாவுக்கு மைனஸ். அடுத்தது x2 வந்துட்டு 6, x1 வந்துட்டு -−, +4. ஓகேங்களா? அதை வந்துட்டு அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா -6, 10. இதை வந்துட்டு வந்துட்டு 3, 5 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் -3/5. அப்போ நமக்கு m1 கிடச்சிருச்சுங்களா. இப்போ m2 சிடியினுடைய சாய்வு ஃபைண்ட் பண்ண போகிறோம். சிடியின் சாய்வு அதை வந்துட்டு நம்ம m2ன்னு எடுத்துக்கலாங்களா. இப்போது m1 × m2 = -1ங்களா. இப்போ நமக்கு m1 தெரியும், அதுலேருந்து m2 ஃபைண்ட் பண்ணால் 1/3
சரி m2 ஃபைண்ட் பண்ணோம். இங்கே இருக்க m1 வந்துட்டு இங்கே போச்சுன்னா m1 கிடச்சிருங்களா, m2 கிடச்சிருங்களா. அப்போது மைனஸ் ஆஃப் 1/m1 ஓகேங்களா. இப்போ மைனஸ் இன்ட்டு 1 மைனஸ் ஆஃப் 3/5 அப்படி மேலே போச்சுங்கன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு 5/3. தேர்ஃபோர் m2 வந்துட்டு நமக்கு 5/3 கிடச்சிருச்சு. அப்போ நமக்கு சாய்வு கிடச்சிருச்சு, நடுப்புள்ளி கிடச்சிருச்சு. அப்போ வந்துட்டு நம்ம ஜஸ்ட்டு ஃபார்முலாவில் சிடிஎன் சமன்பாடு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. சமன்பாடு ஃபார்முலா என்ன, y மைனஸ் y1 ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் மைனஸ் x1. ஓகேங்களா. y அப்படி வச்சுக்கிறோம். y1 y2 இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், இது வந்துட்டு y1 x1 y1 எடுத்துக்கோங்களா. 1 -1. இப்போ x1க்கு வந்துட்டு -1 m வந்துட்டு என்ன 5/3. ஏன்னா சிடியினோட சமன்பாடு தானா, ஏபின்னால அதை எடுக்கணும். நம்ம சிடிங்கிறதுனால இதை எடுத்த போதும். ஏன்னா குத்துக்கோட்டினோடைய சமன்பாடு தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் x1ஓட ஃபார்ம் வந்துட்டு என்னது 1. ஓகேங்களா. அப்போ y + 1 ஈக்குவல் டு 5/3 x - 1. நான் இங்கே போடுறேன். அப்போது இந்த 3 இந்த சைடு வந்துருச்சுங்கன்னா y + 1 இன்ட்டு 5 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5x - 5 3y + 1 ஈக்குவல் டு 5x - 5. அப்போது ஈக்குவேஷன்லாம் ஒன் சைடை கொண்டு வரோங்களா, ஒன் சைடு கொண்டு போனோம்னா 5x - 3y -5 இருக்குது. இங்கேருந்து மைனஸ் போச்சுன்னா -1 போச்சுன்னா சரி 3ங்களா. அப்போ -3 போச்சுன்னா -8 ஈக்குவல் டு 0 தேவையான கோட்டின் சமன்பாடாகும். தேர்ஃபோர் மைய குத்துக்கோட்டின் சமன்பாடாகும். ஓகேங்களா. இதுதான் ஆன்சர். 5x - 3y - 8 ஈக்குவல் டு 0. இதுதான் வந்துட்டு மைய குத்துக்கோட்டினுடைய சமன்பாடாகும். ஜஸ்ட்டு ஓவரால் மறுபடியும் சொல்கிறேன். ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. புள்ளிகளை இணைக்கும் மைய குத்துக்கோட்டு ஏவும் புள்ளிகளை இணைக்கும் மைய குத்துக்கோட்டுன்னு சமன்பாடு கேட்குறாங்க. அப்போ டிங்கிற பாயிண்ட் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். அது எப்படி ஃபைண்ட் பண்ணால் நடுப்புள்ளி கண்டுபிடிச்சி டிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிறோம். அதிலிருந்து ஏபியின் சாய்வு கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் சிடியின் சாய்வு அதை வச்சு m2 ஈக்குவல் டு 1 - mங்கிற ஃபார்முலாவிலேருந்து சிடியின் சாய்வு கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் அந்த நடுப்புள்ளி கண்டுபிடிச்ச இந்த புள்ளிகளை வச்சு டியை வச்சு சாய்வு வச்சு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். y - y1 ஈக்குவல் டு m இன்ட்டு எக்ஸ் - x2ங்கிற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண நமக்கு மைய குத்துக்கோட்டின் சமன்பாடு கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் வந்துட்டு இரு கப்பல்கள் கலங்கரை விளக்கத்தின் இரு பக்கங்களிலும் கடலில் பயணம் செய்கின்றன. ஒரு கப்பலிலிருந்து கலங்கரை விளக்கத்தின் உச்சியில் ஏற்ற கோணங்கள் முறையே 30, 45 ஆகும். 30 டிகிரி 45 டிகிரி ஆகும். கலங்கரை விளக்கத்தின் உயரம் 200 மீட்டர் எனில் இரு கப்பல்களுக்கும் இடையே உள்ள தொலைவை கேட்குறாங்க. ஓகேங்களா. நம்ம டயக்ராம் வரைஞ்சி புரிஞ்சுக்கலாம். இது வந்துட்டு கலங்கரை விளக்கம். ஓகேங்களா. ஜஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஏபி கலங்கரை விளக்கம். இது வந்துட்டு எவ்வளோன்னா 200 மீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்புறம் 2 கப்பல்கள் வருது சிடின்னு. ஓகேங்களா. இது வந்துட்டு 35 டிகிரியில் கலங்கரை விளக்கத்தை பார்க்குது. இது வந்துட்டு 45 டிகிரியில். ஓகேங்களா. இப்போ வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்த சைடு தெரியாதுங்களா. அப்போ டேன் யூஸ் பண்ணி நம்ம இதை வந்துட்டு ஃபைண்ட் பண்ண போகிறோம், எத்தனை மீட்ரு அப்படின்னு. ஓகேங்களா. இப்போ வந்துட்டு தீர்வு ஏபி ஈக்குவல் டு 20 மீட்டர். கலங்கரை விளக்கத்தினுடைய உயரம் வந்துட்டு 20 மீட்டர். கோணம் ஏசிபி
ஏசிபி வந்துட்டு 30 டிகிரி கோணம் ஏடிபி ஈக்குவல் டு 45 டிகிரி. செங்கண முக்கோணம் பிஏசிஎல் ஓகேங்களா, செங்கண முக்கோணம் பிஏசியில் எடுத்துக்கிறோம் புரியுதுங்களா. செங்கண முக்கோணம் பிஏசிஎல் ஓகேங்களா. பிஏசியை ஃபஸ்ட்டு இந்த முக்கோணத்தை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம், நெக்ஸ்ட்டு அந்த முக்கோணத்தை கன்சிடர் பண்ணிக்கிறோம் ஓகேங்களா. அப்போது பிஏசியிலிருந்து நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோன்னா டேன் எடுத்துக்கலாம். டேன் 30 டிகிரி. டேனோட ஃபார்முலா என்ன, எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் ஓகேங்களா. எதிர்பக்கங்கிறது வந்துட்டு என்ன ஏபி, அடுத்துள்ள பக்கம் வந்துட்டு ஏசி ஓகேங்களா. அப்போது டேன் 30ஓட வேல்யூ 1/√3. பிசியினோட வேல்யூ என்ன, ஏபியினோட வேல்யூ 200. ஏசி வந்துட்டு தெரியாது இல்லையா, அதனோட தொலைவு தான் இந்த கப்பலுக்கும் இந்த கப்பலுக்குள்ள தொலைவு தான், இதை தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம், சிடி தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ ஏசி நமக்கு தெரியாது ஓகேங்களா. அப்போ ஏசி இந்த சைடு வச்சுட்டு ஏசி ஈக்குவல் டு 200 × √3 ஓகேங்களா. இதை 1ன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. அடுத்தது செங்கண முக்கோணம் பிஏடியிலிருந்து செங்கண முக்கோணம் பிஏடியிலிருந்து டேன் என்ன கொடுத்துருக்காங்க 45 டிகிரியா, சேம் அதே தான், எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கம் என்ன ஏபி / ஏடி ஓகேங்களா. ஏபி நமக்கு தெரியும் 200 / ஏடி தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். டேன் 45 வந்துட்டு 1, அப்போ ஏடி இன்சைட் கொண்டு பண்ணோம்னா ஏடி ஈக்குவல் டு 200. இது வந்துட்டு ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ 1 மற்றும் 2லேருந்து 1 மற்றும் 2லேருந்து நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோன்னா சிடியோட தொலைவு ஃபைண்ட் பண்ண, ஏவோட வேல்யூ அதாவது ஏசியோட வேல்யூ தெரியும், ஏடியோட வேல்யூ தெரியும். அப்போ அது ஒன்று வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது சிடி ஈக்குவல் டு ஏசி ப்ளஸ் ஏடி ஓகேங்களா. ஏசியோட வேல்யூ இங்கே என்ன 1லேருந்து 200 √3 ப்ளஸ் இங்கே வந்துட்டு ஏடியினோட வேல்யூ வந்துட்டு 200 மீட்டர் ஓகேங்களா. இதில் காமனாக என்ன இருக்குது, 200 மீட்டர். இதில் காமனாக என்ன இருக்குது √3 + 1 ஓகேங்களா. √3ஓட வேல்யூ வந்துட்டு நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 1.732ங்களா. அப்போது 200 × 1.732 + 1 இங்கே 1 இங்கே 1 ஓகேங்களா. அதை ஆட் பண்ணிக்கிறேன், நான் இங்கே போடுறேன். இப்போ சிடி ஈக்குவல் டு 200 × 2.732 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 2.73. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம் ஓகேங்களா. 2732 × 200ங்களா, 2 0 அப்படி கொடுக்குறோம். 2 4 4 6 14 மீதி 1 4 1 5 எத்தனை புள்ளி 1 2 3 1 2 3. அப்போது சிடியினுடைய தொலைவு வந்துட்டு 546.400 மீட்டர். அப்போ 2 கப்பல்களுக்கும் இடையில் உள்ள தொலைவு வந்துட்டு 546.4 மீட்டர் ஓகேங்களா. அவ்வளோதான், இந்த தேற்றம் ஃபினிஷ், இந்த கொஷின் ஃபினிஷ். அடுத்த நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 38வது சம்மு. 45 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஓர் இடைக்கண்டத்தின் இருபுற ஆரங்கள் முறையே 28 மற்றும் 7 சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தினுடைய கன அளவு கேட்டிருக்காங்க. இடைக்கண்டம்னா எப்படி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக போட்டுக்கிறோம். இங்கே பெரிய ஆரம், இங்கே கேபிட்டல் ஆரம், இங்கே வந்துட்டு ஸ்மாலான ஆரம் ஓகேங்களா. இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கிறோம். சும்மா ரஃபாக போட்டிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க ஓகேங்களா. கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிறத வந்துட்டு 28 சென்டிமீட்டர்னும், ஸ்மால் ஆர் வந்துட்டு 7 சென்டிமீட்டர். உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க,
45, ஹச் வந்துட்டு 45 சென்டிமீட்டர். அப்போ நமக்கு தேவையான எல்லா ஃபார்முலாவுக்கு அப்ளை பண்ணுற எல்லா இது கொடுத்துட்டாங்க வேல்யூஸும். இப்போ நம்ம வந்துட்டு ஜஸ்ட்டு தீர்வு மட்டும் காமிக்கிறோம். ஓகேங்களா, தீர்வு. ஓகேங்களா, அது வந்து இடை கண்டத்தினுடைய உயரம் வந்துட்டு ஹச் ஈக்குவல்ட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 45 சென்டிமீட்டர். ஓகேங்களா, அதன் இருபுற ஆரங்களும் இந்த சைடும். ஓகேங்களா, ஒரு புற ஆரத்தை வந்துட்டு ஆரம் வந்துட்டு கேபிட்டல் ஆரம் எடுத்துக்கிறோம், பெரிய வேல்யூஸு. அப்போ அது 28 சென்டிமீட்டர். இன்னொரு ஆரத்தை வந்துட்டு ஸ்மால் ஆரம்னு எடுத்துக்கிறோம், அது வந்துட்டு 7 சென்டிமீட்டர். ஓகேங்களா, அப்போது இதனுடைய இடை கண்டத்தினுடைய கன அளவு பார்க்கலாங்களா. அதனோட ஃபார்முலா வந்துட்டு என்னென்னா 1/3 πh இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் கன அலகுகள். ஓகேங்களா, இதுதான் ஃபார்முலா. இது வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலா தெரிஞ்சதை நம்ம இந்த சம்மையும் போட முடியும். 1/3 πh இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் கேபிட்டல் ஆர் இன்ட்டு ஸ்மால் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஓகேங்களா, அப்போ நமக்கு எல்லா வேல்யூஸும் தெரியும். அது ஜஸ்ட்டு சம்மில் போட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா தெரிஞ்சு. ஓகேங்களா, பையோட வேல்யூ 22/7, ஹச்சோட வேல்யூ 45 சென்டிமீட்டர். ஓகேங்களா, அடுத்தது கேபிட்டல் ஆர் வந்துட்டு 28 ஸ்கொயர், கேபிட்டல் ஆர் வந்துட்டு 28 இன்ட்டு ஸ்மால் ஆர் வந்துட்டு 7 ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் 7 ஸ்கொயர் கன அலகுகள். ஓகேங்களா, அப்போது இது ஜஸ்ட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகேங்களா, 1/3 இருக்குங்களா. இப்போ வந்துட்டு 1 3s are 3, 1 3s are 3, ரிமைனிங் 1, 5 3s are. ஓகேங்களா, நெக்ஸ்ட் எதை அடிக்க முடியும், அவ்வளோதான். இதெல்லாம் நம்ம வந்துட்டு சைடில் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா, 28 இன்ட்டு 28 64, ரிமைனிங் 6. ஓகேங்களா, 8 is 16, 16 22, 16 4 1 5, அப்போது 4 8 7. ஓகேங்களா, இப்போ இதனோட வேல்யூஸ் வந்துட்டு 22 இன்ட்டு 15/7, ரிமைனிங் என்ன இருக்கோ அதை மட்டும் எழுதிட்டு 7 8 4 ப்ளஸ் நெக்ஸ்ட் வந்துட்டு ரஃபாக ஒரு இடத்துல போடுங்க, எக்ஸாம்பிள் நடுவில்லாம் போட்டுட்டு வந்துடாதீங்க. 56, ரிமைனிங் 5, 14 ப்ளஸ் 9 96, 196 ப்ளஸ் 7 ஸ்கொயர் வந்துட்டு 49 நமக்கு தெரியும். ஓகேங்களா, இப்போது இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 8 196 49 10 9 19க்கு 9 இது 1 10 20 12 22, ரிமைனிங் 2 9 10. அப்போ இதனோட வேல்யூ வந்துட்டு 10 29. அப்போ 22 இன்ட்டு 15 டிவைடட் பை 7 இன்ட்டு இது எல்லாத்தையும் ஆட் பண்ண வேல்யூ வந்துட்டு 10 to 9. இது 9ஆல் 7ஆல் அடிக்க முடியுங்களா, அடிக்கலாம். இங்கே 1 7 is 7 1, ரிமைனிங் வந்துட்டு 3ங்களா. அப்போ 32னா 4 7s are 28 29 30 31 32, அப்போ ரிமைனிங் 4 இருக்குங்களா. அப்போது 7 7s are 49, அவ்வளோதான். அப்போ 22 15 1 4 7 இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு தேவையான கன அளவு கிடச்சிரும். 15 இன்ட்டு 22 0 1 3 0 3 0 3 3. ஓகேங்களா, இப்போ 147 இன்ட்டு 3 3 0 0 9 21 12 13 14, ரிமைனிங் 1 1 3s are 3 1 4. அப்போ அதே தான் ரிப்பீட் ஆகும் 1 4 1. அப்போ 0 1 5 8 4. அப்போ இதனோட வேல்யூஸ் வந்துட்டு 48,510 கன சென்டிமீட்டர் ஆகும்.
ஓகேங்களா. இடைக்கண்டத்தினோட கன அளவு வந்துட்டு 48,510 கன சென்டிமீட்டர் ஆகும். பெருக்கிறது மட்டும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா. இப்போ இடைக்கண்டத்தினுடைய ஃபார்ம்லாம் கண்டிப்பாக மெமரைஸ் பண்ணிடுங்க. 1/3 pi into h into capital R square plus small capital R into small r plus small r square. ஓகேங்களா. அடுத்தது finished. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.